ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் உங்களுக்காக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது மேக்ஸ் ஃபிசிக்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம் சொல்லி பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம் சொல்லி பார்த்தா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுறீங்க. ரொம்பவே சந்தோஷம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேக்ஸுக்கு தனி பிளேலிஸ்ட், அதே மாதிரி கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தனித்தனி பிளேலிஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் கொடுக்க போகிறோம். சரியா? பிகாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரியோட செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாமே, அதாவது நீங்கள் 10 கொஸ்டின்ஸு ஒவ்வொரு செட்டுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இந்த 10 கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து 12 செட் ஆஃப் கொஸ்டின் இதே மாதிரி உங்களுக்காக நம்ம கொடுக்க போகிறோம். இதுக்குள்ளே இருந்து தான் நீங்கள் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் கண்டிப்பாக உங்களுக்கு வரப்போகுது. அதனால் இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். போத் தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த வீடியோஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். எல்லா பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 70 out of 70 எடுக்கணும், இல்லை 65 and above எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆசையும் விருப்பமும் கூட. சரியா? அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா புல தூய்மையாக்கல் முறையினை ஒரு எடுத்துக்காட்டுடன் விவரிக்க, அதாவது எக்ஸ்பிளைன் ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ், அதாவது வித் அன் எக்ஸாம்பிள். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் பின்வரும் சேர்மங்களில் ஹாலஜன்களின் ஹைட்ரஜன் நிலையை கண்டுபிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா OF2. சரியா? செகண்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா I2O4. சரியா? 2 சொல்யூஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் கம்ப்ளீட் தி ஃபாலோவிங் ரியாக்ஷன், பின்வரும் வினைகளை பூர்த்தி செய்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்கன்னா 3 ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் டைப்ரோபோனின் வடிவமைப்பை விவரிக்கும், டிஸ்கிரைப் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைப்ரோபைன். அதுக்கப்புறம் எத்தில் புரோபைட் சோதனையை எழுதுக, ரைட் எத்தில் புரோபைட் டெஸ்ட். சரியா? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். 2 சொல்யூஷனாக நம்ம என்ன பண்ணிக்கோம் கொடுத்துக்கோம். தேர்ட் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா உலோக கார்போன்களில் காணப்படும் பிணைப்புகளின் தன்மைகளை விவரிக்கும், டிஸ்கிரைப் தி நேச்சர் ஆஃப் பாண்டிங் இன் மெல்டிக் கார்பனேட். சரியா? இது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் கார்பனேட் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ஷாட்கி மற்றும் ஃப்ராங்கல் குறைபாடுகளை விளக்குக. சரியா? எக்ஸ்பிளைன் தி ஷாட்கி அண்ட் ஃப்ராங்கல் டிஃபெக்ட்ஸ். அதுக்கப்புறம் 6th ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 சொல்யூஷனாக கொடுத்துக்கோம். பூஜ்ஜிய வினைக்கு 2 உதாரணங்கள் தருக, கிவ் 2 எக்ஸாம்பிள் ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். அதுக்கப்புறம் தோல் பதனிடுதல் மற்றும் ரப்பர் தொழில்களில் கூழ்மங்கள் எவ்வாறு பயன்படுகிறது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் 7th ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி நம்ம பப்ளிக் எக்ஸாமில் கேட்குறாங்க. ஆஸ்வால் நீத்தல் விதிக்கான சமன்பாட்டை வருவிக்கவும், டெரிவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆல்ஸ்வால் டிவிஷன் லா. சரியா? அதுக்கப்புறம் 8th ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 2 சொல்யூஷனாக நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம். அதாவது அல்லீன் அதுக்கப்புறம் பெர்ட்லின் கிராஃபைட் வினைக்கு உட்படுதலை ஏன். சரியா? அப்படின்னு சொல்லி என்ன அப்படி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் லைலான் 2 லைலான் 6 எவ்வாறு தயாரிக்கப்படுது, ஹவு லைலான் 2 லைலான் 6 இஸ் ப்ரிப்பேர்ட். சரியா? அதுக்கப்புறம் 9th கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா பென்சால்டிகைடிலிருந்து மாலக்சைட் பச்சை எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது. அது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதை பார்த்துங்க. 9th கொஸ்டின். அதுக்கப்புறம் 10th கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 சொல்யூஷனாக கொடுத்துருக்கோம். சரியா? தோர் நைட்ஸ் குறுக்கு வினையை பற்றி சிறு குறிப்பு வரைக, ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் தோர் நைட்ரைட் கான்சன்ட்ரேஷன் ரியாக்ஷன். சரியா? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா C6H3O வாய்ப்பாட்டை உடைய சேர்மம், இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரியா? அதாவது ABC சேர்மங்களை கண்டறிந்து வினைகளை எழுதுக, ABC காம்பனன்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். சரியா? அதனால் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. அதனால் தயவு செய்து நம்ம கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போதும். கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா ஸ்கோர் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லி பார்த்தா இருக்கிறோம். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த PDF லிங்க் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க சொல்லி பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். வரக்கூடிய நாட்களில் நிறைய வீடியோஸ் வந்து இதே மாதிரி காத்துட்ருக்கு. கண்டிப்பாக செட் ஆஃப் கொஸ்டின்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதும். நல்லபடியாக நீங்கள் என்ன பண்ணலாம் மார்க் வந்து அச்சீவ் பண்ணலாம். இதே மாதிரி 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.